கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் செமினரி நடத்தும் வேத பாட வகுப்பு 7. இன்றைக்கும் வேத பாட வகுப்பில் நாம் காண இருப்பது அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கண்மலை ஜெப ஊழியங்கள் மூலமாய் நடைபெறுகிற இந்த வேதாகம கல்லூரியை கலந்து கொள்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலே நம்ம கற்றுக்கொள்ள போகிற வேத பகுதி அப்போஸ்தலர் புக் ஆஃப் ஆக்ஸ்ல இருந்து சில அநேக காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய அந்த வரலாற்றுகளையும் இந்த புத்தகத்தினுடைய சொல் விளக்கத்தையும் இந்த புத்தகத்தில் இருக்கிற பிற பெயர்கள் அதே போல இந்த புத்தகத்தில் இருக்கிற தன்மைகளை குறித்தும் முதலாவது நாம ஆராய்ந்து போகிறோம். இந்த அப்போஸ்தலர் என்பது அப்போஸ்டலோ என்கிற ஒரு கிரேக்க வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே அப்படின்னு இருக்குது. ஸ்டோலோ என்றால் அது செய்தியோடு கூட அனுப்பப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் அப்போஸ்டலஸ் என்பது நாம வாசிக்கிறோம். இந்த புத்தகத்திற்கு அநேக பிற பெயர்கள் உண்டு. அப்போஸ்தலர் புத்தகத்துல அநேக பிற பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பெயர்கள் நான் சொல்லுகிறேன். இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய நோட்ஸ்ல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தினுடைய பிற பெயர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவியானவருடைய நடபடிகள் என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக உயிர்த்து பரமேறிய கிறிஸ்துவின் நடபடிகள் என்று சொல்லுகிறார்கள். அதே போல மூன்றாவது ஆவியானவருடைய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிரியைகளை நாம பார்க்கிறோம். இதுதான் அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய பிற பெயர்கள். இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மைகள் நிறைய இருக்கிறது. ஒரு சில தன்மைகளை சிறப்பு இந்த புத்தகத்தை நாம ஏன் வாசிக்கணும், இதுல இருக்கிற முக்கியமான ஒரு சிறப்பான காரியங்கள் என்னன்னா, இது 5வது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம முதல் 4 சுவிசேஷம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலரையும் 5வது சுவிசேஷ புத்தகமாக இது அழைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா சுவிசேஷத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் பார்க்கலாம். 2வது சுவிசேஷ புத்தகத்தையும் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தையும் இணைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கிறதாக ஒரு சிறப்பு தன்மையாய் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டினுடைய சபை வரலாற்றை சொல்லுகிற ஒரு மிக ஆழமான ஒரு புத்தகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகம் என்று நாம சொல்லப்படுகிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சிறப்பு தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கண்டங்களில சபைகள் உருவான வரலாற்றை இந்த அப்போஸ்தலர் புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 3 கண்டங்களில சபைகள் உருவான ஒரு வரலாற்றை இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போல இயேசுவுக்கு பின்பதாக அநேக சீடர்கள் அவர்கள் கிரியைகளை அற்புதங்களை வெளிப்படுத்ததை இந்த அப்போஸ்தலர் புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. இதுதான் அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய சிறப்பு தன்மைகளாக இருக்கிறது. எழுதுவர்கள் நீங்க இதை கூட மறுபடியும் கேட்டு கூட நீங்க என்ன செய்யலாம், இதை நீங்க எழுதி கொள்ளுங்கள். 2வது இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரை குறித்து நாம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரை குறித்து நாம பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லூக்கா இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். லூக் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் வெளிச்சத்தை கொண்டு வருபவர் என்று பொருள்படுகிறது. லூக் என்றால் அவர் வெளிச்சத்தை கொண்டு வருபவராக இருக்கிறார். இவர் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. இவர் ஒரு கிரேக்கன். ஒரு கிரேக்கத்திலிருந்து ஒரு யூத மார்க்கத்தை தழுவினதற்கு பின்பதாக பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த லூக்கா. அதனாலதான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதியவர் இந்த லூக்காவா இருக்கிறாரு. இந்த லூக்காவை குறித்து நாம பார்க்கும் பொழுது அவர் நல்ல ஓவியம் வரைவதில், படம் வரைவதில் நல்ல திறமை கொண்டவராக இருக்கிறாரு. அதே போல ரோமானிய சட்டங்களை, அங்க பழக்க வழக்கங்களை பற்றிய நல்ல போதிய அறிவை கொண்டவர் இந்த டாக்டர் லூக் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல பவுலுடைய ஊழியத்துல ரொம்ப ஒரு ஒரு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த லூக்கா என்று பார்க்கிறோம். தனது 84வது வயதிலே லூக்கா மரித்தார் என்று வேத பண்டிதர்கள் நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த லூக்கனுடைய யூத மதத்தை குறித்தும் பழைய ஏற்பாட்டை குறித்தும் நல்ல ஒரு
தெளிவான அறிவை கொண்டவர் இந்த லூக்கா என்று பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இந்த லூக்காவினுடைய இந்த வேதத்திலே, நம்ம சுவிசேஷ புத்தகத்திலே அதிகமாக வார்த்தைகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா கூட நம்ம லூக்கான்னு தான் சொல்ல முடியும். அதை குறித்துதான 27 பவுல் எழுதிய 14 புத்தகத்துல 23% தான் பவுல் எழுதியிருக்கிறாப்புல. யோவான் 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, அவர் 20% எழுதியிருக்கிறார். ஆனா லூக்கா 2 புத்தகம் தான் எழுதியிருக்கிறார். ஒன்னு லூக்கா எழுதியிருக்கிறாரு, இன்னொன்னு அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 37,933 வார்த்தைகளை அவர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 27% வார்த்தைகளை அவர் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இது இவ்வளவுதான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய சொல் விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதே போல புத்தகத்தினுடைய பிற பெயர்களை நம்ம பார்த்தோம். அதே போல புத்தகத்தினுடைய சிறப்பு தன்மைகளை நாம பார்ப்போம். அதே போல இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் என்பதையும் கூட நாம பார்த்தோம். தொடர்ந்து இந்த புத்தகத்தினுடைய சில வரலாறுகளை நாம கொஞ்சம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது எந்த காலத்துல இந்த அப்போஸ்தலர் புத்தகம் எழுதப்பட்டது, எப்படிப்பட்ட காலத்துல எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம கொஞ்சம், அதே போல இந்த புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது என்பதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆழமாய் நாம தொடர்ந்து நாம கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. தொடர்ந்து எழுதப்பட்ட காலங்களை குறித்து நாம பார்ப்போம். இந்த அப்போஸ்தலர் புத்தகம் எழுதப்பட்டதனுடைய காலம் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், வேதாகமத்துல வருகிற எல்லா வருஷங்களுமே ஒரு தோராயமாய் சொல்லப்படுகிறதா. அதே போலதான் கிபி 63க்கு முன்பதாக இந்த அப்போஸ்தலர் புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு 63க்கு பின்பதாக நடைபெற்ற சில முக்கியமான காரியங்களை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ஏன்னா ஏன் 63ல எழுதப்பட்டிருக்குன்னா, கிபி 64 தான் ரோம் என்ன செய்யுதுன்னா எரிந்து போகப்படுகிறது. த கிரேட் ஃபயர் ஆஃப் ரோம் அப்பதான் எழுதப்பட்டிருக்கிறது. பல நாட்களாக இந்த ரோம்ல ஒரு மிகப்பெரிய பெரும் தீ விபத்து என்ன செய்யுதுன்னா ஒரு பெரும் பகுதியை அழித்தது. அப்போ யார் அங்க இருந்தா அப்படின்னா நீரோ பேரரசர் என்கிறதா, அவர் தான் அப்போ அந்த இடத்துல ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. அவருடைய காலத்துலதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது கிபி 64. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், கிபி 63ல இந்த அப்போஸ்தலர் புத்தகமானது என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், எழுதப்பட்டிருந்திருக்கலாம். இந்த இடத்துல இந்த தீ விபத்துல இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்னா குற்றம் சாட்டப்படுகிறார்கள். இந்த மக்களுடைய எல்லா காரியத்தையும் திசை திருப்புவதற்காக இந்த நீரோ மன்னர் இந்த ஃபயரை அணைப்பதற்காகவோ எந்த விதமான ஒரு முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. ஏன் அப்படின்னா அவர் அந்த ரோமையை மறுபடியும் கட்டுவதற்கான எல்லா வேலையும் அவர் செய்ததுனால இந்த தீ அணைப்பதற்கு எந்த விதமான அவர் ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் மீது அவர் என்ன செய்தாரு, குற்றம் சாட்டப்பட்டாரு. இந்த சமயத்துல பல கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்கள் கொடுமைப்படுத்தி கொல்லப்படுகிறதை நாம இந்த வரலாற்றில நம்ம பார்க்கலாம். இந்த துன்புறுத்தல தான் ரோம அரசாங்கத்தினால கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட இத முதல் ஒரு பெரிய அளவிலான ஒரு துன்புறுத்தலாக இந்த துன்பத்தை நாம என்ன செய்யறோம், கிபி 64ல நீரோ மன்னருடைய அரசாட்சியில் இப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை நம்ம பார்க்கிறோம். இதுலதான் பேதுருவும் பவுலும் நீரோவினுடைய துன்புறத்தின் காலத்துலதான் இந்த பேதுருவும் பவுலும் விசுவாசத்திற்காக மரித்ததாக வேத பண்டிதர்கள் கூறப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஒருவேளை நான் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு வசனம் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் கூட நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றைக்கு பேதுருவும் பவுலும் ஆண்டவருக்காக பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த மிகப்பெரிய இந்த நீரோவினுடைய துன்புறுத்தலினாலதான் அன்னைக்கு பேதுரும் பவுலும் விசுவாசத்திற்காக மரித்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வேதாகம கல்லூரியில படிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம் படிக்கும் பொழுது ஊழியங்கள் செய்யும் பொழுது அநேக போராட்டங்கள் அநேக பாடுகள் வரும். ஆனா நாம் கர்த்தருக்காக நாம நிற்கும் பொழுது அவர் எப்பொழுதும் நமக்காக அவர் நிற்பார். அதற்கப்புறமாய் நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போமானால், அதனாலதான் சொன்ன கிபி 64
ரோம் எரிந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். கிபி 67 பவுலும் பேதுருவும் கொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறமாய் கிபி 70 எருசலேமும் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த எருசலேம் அழிக்கப்படும் போதுதான் 2வது ஆலயம் அங்கு அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ரோம படை எருசலேமுடைய நகரத்தையும் 2ஆம் ஆலயத்தையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அழிக்கிறார்கள். யூத கிறிஸ்தவ வரலாற்றில மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வா இருக்கிறது. ஏன்னா அப்போ ரோம தளபதியா யார் இருந்தா அப்படின்னா அந்த டைட்டஸ் என்கிற ஒரு மன்னர். அவர் தான் எருசலேமை என்ன செய்தார்? முற்றுகையிட்டாரு. 2ஆம் ஆலயம் அப்பொழுது தீக்கரையாக்கப்படுகிறது, தீ வைத்து அழிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான யூதர்கள் அந்த இடத்துல கொல்லப்படுகிறார்கள். நிறைய பேர் அந்த நாட்கள்ல சிறைப்பிடிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆலயம் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசுவே ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? முன்கூட்டியே அவர் சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை எல்லாம் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும், அதே போல மார்க்கு 13வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும், அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் ஒன்று. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வேதத்துல நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். ஆண்டவர் கூட ஒருவேளை நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, நான் படித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுவேன், பூமிக்குரிய கட்டிடங்கள் எல்லாம் அழிக்கப்படலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்தை செய்வதற்காகத்தான் நாம் இப்படிப்பட்ட சுலபமான முறையில ஆன்லைன் மூலம் இலவசமாய் இந்த வேதாகம கல்லூரியிலே நாம இதை அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால தயவாக இதை நீங்கள் நல்ல கற்றுக்கொண்டு ஊழியத்திற்கு இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக, பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு நெருக்கப்பட்டார்கள். அவ்வளவு நெருக்கப்பட்டதுனாலதான் சபைகள் அன்னைக்கு வளர்ந்து பெருகியது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம கட்டடத்தை நம்புகிறோம். ஆனால் உண்மையாக நான் சொல்லுவேன், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிப்பேன். ஆனால் மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்க, மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்கிறது கிடையாது, ஒளிந்து போகுது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபொழுதும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள வருகிற நீங்க வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில இன்றைக்கு அதிகமாய் பலன்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நான் சொன்னது போல கிபி 70வது எருசலேம் அழிக்கப்படும் பொழுது 2ஆம் ஆலயம் அழிக்கப்பட்டது என்று சொல்லும். அப்போ ஒருவேளை நமக்கு 2ஆம் ஆலயம் அப்படின்னு என்ன ஒருவேளை நீங்க கேட்கலாம், 2ஆம் ஆலயம் என்றால் என்ன? கிமு 957 சாலமோன் முதல் ஆலயத்தை கட்டுகிறான். கிமு 586 நேபுகாத்து நேச்சர் தலைமையில பாபிலோனர்கள் அதை என்ன செய்கிறார்கள், அழிக்கிறார்கள். பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் 2ஆம் ஆலயம் என்ன பண்ணுகிறது, திரும்பி யூதர்கள் இதை என்ன செய்கிறார்கள், கட்ட போகிறார்கள். அப்போ செருபாபேலுடைய தலைமையில கட்டப்படுகிறது. எப்போனா கிமு 516 இந்த 2ஆம் ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த 2ஆம் ஆலயத்தை தான் ஏரோது என்ன பண்ணுகிறான், விரிவாக்கம் பண்ணுகிறதை நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவ்வளவு நேரமாக இந்த வரலாற்றை நாம அறிந்து கொண்டோம். எழுதப்பட்டதனுடைய அப்போஸ்தலர் எழுதப்பட்ட காலம் கிபி 63 இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன், கிபி 64 ரோம் எரிந்து போகிறது,
கிபி 67 பேதுருவும் பவுலும் கொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். கிபி 70 எருசலேம் அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். இவ்வளவு நேரம் எழுதப்பட்ட காலத்தை நாம பார்த்தோம். இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் வசனத்திலே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது யாருக்காக எழுதப்பட்டது என்றால், தியோப்பிலவு விசுவாசத்தில் பலப்படவும் சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவும் இந்த புத்தகம் எழுதப்பட்டதுதான் நோக்கம். சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவும். ஏன்னா 2வது சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு சரித்திர பூர்வமான மார்க்கம் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காகவே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது சொல்லுவேன், கிறிஸ்தவர்களை அழிக்க நினைத்த பிற மார்க்கங்கள், ஒருவேளை அது யூத மார்க்கம், கிரேக்க ரோம மதங்கள் நடுவில் எப்படி போராடி வளர்ந்தது என்பதை எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளணும். மிக முக்கியமா இந்த காலத்தில் இருக்கிற சந்ததியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த அடிக்கடி நாம வாசிக்கும் பொழுது, இந்த நாட்களில் சபை வளர்ச்சிக்கு நாம அதிகமாய் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் புத்தகம். ஏன்னா அவ்வளவு உபத்திரவங்கள், அவ்வளவு பாடுகள் மத்தியில ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகியதை நாம் பார்க்கிறோம். 4வது சொல்லுவேன், கிறிஸ்து மீண்டும் வரும் வரை திருச்சபைகள் எப்படி நடைமுறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்பதை அறிவுறுத்த எழுதப்பட்டதனுடைய நோக்கம் தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகம். 5வது நான் சொல்லுவேன், கிறிஸ்தவம் மனுஷனால் உண்டாக்கப்படாமல் தேவனால் உருவான ஒரு மார்க்கம் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அப்போஸ்தலர் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு திறவுகோலான ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோலான ஒரு வார்த்தை, ஒரு 3 வார்த்தை. முதல் வார்த்தை பரிசுத்த ஆவியானவர், 2வது சாட்சி, 3வது வார்த்தை. இதுதான் அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய திறவுகோலான வார்த்தை. மறுபடியும் கூட சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய திறவுகோலான ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர், 2வது சாட்சி, 3வது வார்த்தை இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம் கூட சொன்னேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் என்று சொன்னேன். இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு திறவுகோலினுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அதிகாரம் என்று நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அங்கதான் பெந்தேகோஸ்தினுடைய அனுபவம் ஆரம்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் பெந்தேகோஸ்து திறவுகோலினுடைய ஒரு அதிகாரம். இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான மனிதர்கள், நான் ஒவ்வொரு பேரா கூட நான் சொல்லுகிறேன். இந்த புத்தகத்தின் அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய மிக முக்கியமான மனிதர்கள் யார் என்பதை சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் தியோப்பிலவு நாம் பார்க்கிறோம். 2வது பேதுரு இந்த புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது யோவானை பார்க்கிறோம். 4வது யாக்கோபை நம்ம பார்க்கிறோம். 5வது ஸ்தேவானை நம்ம பார்க்கிறோம். 6வது பிலிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து பர்னபாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். சீலாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து கொர்நேலியுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் லிதியாளை குறித்து பார்க்கிறோம். தீமோத்தேயு குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆக்கிலா பிரிஸ்கிலாவை பார்க்கிறோம். அப்போலோவை பார்க்கிறோம். ஃபெலிக்ஸ் பார்க்கிறோம். பெஸ்துவை குறித்து நாம பார்க்கிறோம். அகிரிப்பாவை குறித்து நாம பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய முக்கிய மனிதர்கள் இவர்களை குறித்து தான் ஒவ்வொரு அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தினுடைய முக்கிய இடங்கள், இந்த புத்தகத்தினுடைய முக்கிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு முக்கியமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா எருசலேமை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல புத்தகத்துல தமஸ்குவை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோப்பா பட்டணத்தை குறித்து பார்க்கிறோம். அந்தியோகியா, லிஸ்திரா, அப்புறம் பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், மக்கதோனியா பட்டணம், அத்தேனா பட்டணம், கொரிந்து, மெலித்தா, ரோம், இப்படிப்பட்ட காரியங்களை இதை பார்க்கிறோம். இதுதான் புத்தகத்தினுடைய முக்கியமான இடங்களை பார்க்கிறோம். இவ்வளவுதான். இதுல இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம சாப்டருக்குள்ள போவதற்கும் அதிகாரத்திற்குள்ள போவதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தினுடைய வரலாற்று சம்பவங்கள் இதாத்தான் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்தோம். இந்த புத்தகத்தினுடைய சொல் விளக்கங்களை நம்ம குறித்து பார்த்தோம்.
புத்தகத்தினுடைய பிற பெயர்களை பார்த்தோம், சிறப்பு தன்மைகளை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல எழுதப்பட்ட காலம் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். எழுதப்பட்டதனுடைய நோக்கம் பார்த்தோம். புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை, திறவுகோல் வசனம், திறவுகோல் அதிகாரம், இந்த புத்தகத்தினுடைய முக்கிய மனிதர்கள், இந்த புத்தகம் எந்தெந்த இடங்கள்ல இந்த புத்தகத்துல முக்கியமான இடங்களை குறித்து நாம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாம ஒவ்வொரு அதிகாரங்களை நாம தியானிக்க போகிறோம். இந்த புத்தகத்தினுடைய நிகழ்ச்சிகள் எந்தெந்த வருஷத்துல நடந்ததை குறித்து கூட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரத்துல என்னென்ன இருக்கிறது என்பதை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரத்துல என்ன இருக்கிறது என்பதை நம்ம ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இன்னும் ஒண்ணு சொல்லுவேன்னா, இந்த புத்தகத்தை ஏன் நம்ம அடிக்கடி நம்ம வாசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த புத்தகத்தை ஏன் நான் அடிக்கடி வாசிக்கணும், இந்த புத்தகத்தை ஏன் நம்ம அடிக்கடி வாசிக்கணும், ஒரு 5 காரியம் ஏன் இந்த புத்தகத்தை நான் திரும்ப ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்னா, முதல் காரியம், எழுப்புதலின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா இந்த புத்தகத்தை நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும். எழுப்புதலின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ரொம்ப நமக்கு உதவியா இருக்கும். இரண்டாவது, சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கான அணுகுமுறைகளை ஆழமாய் இந்த அப்போஸ்தலர் புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கான அணுகுமுறை. மூன்றாவது, ஆத்தும ஆதாயம் செய்ய, வளர்ச்சி அடைய, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு இந்த அப்போஸ்தலர் புத்தகம் உதவியாக இருக்கிறது. அதே போல நான்காவது, மிஷனரி ஊழியத்தின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அப்போஸ்தலர் புத்தகம் மிக முக்கியமாக இருக்கிறது. மிஷனரி ஊழியத்தினுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அதே போல ஐந்தாவது, திருச்சபை வளர்ச்சியினுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தை நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும். ஏன் அடிக்கடி வாசிக்கணும்? எழுப்புதலுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி நாட்கள்ல எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக அந்தந்த கூட்டத்திற்கு நம்ம ஓடுகிறோம். ஆனா நான் சொல்வேன், இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுதே ஒரு எழுப்புதல், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய திருச்சபைகளில உங்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை தருவார். இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் அடிக்கடி வாசிக்கும் பொழுது ஒரு சுவிசேஷம் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த அப்போஸ்தலர் புத்தகம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறது. அதே போல மிஷனரி ஊழியத்தினுடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும். ஐந்தாவது, கடைசியா சொல்லுகிறேன், திருச்சபை வளர்ச்சியினுடைய ரகசியம் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல தான் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் குறித்தான வேத பாட வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். புதன்கிழமை தோறும் அப்போஸ்தலர் நடபடிகள் வேத பாட வகுப்பு தொடர்ந்து உங்களுக்கு காணொளிகளாக வெளியிடப்படும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரரும் வேத பாட ஆசிரியர் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளை குறித்தான விளக்க உரைகளையும் வேத பாட வகுப்புகளையும் புதன்கிழமை தோறும் உங்களுக்கு பகுத்து போதிப்பார்கள். இப்பொழுதும் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நீங்கள் உங்கள் விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் யாரால் எழுதப்பட்டதாக ஆசிரியர் கூறினார்? முதலாம் கேள்வி, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் யாரால் எழுதப்பட்டதாக ஆசிரியர் கூறினார்? இரண்டாம் கேள்வி, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் திறவுகோல் வசனம் எது? இரண்டாம் கேள்வி, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் திறவுகோல் வசனம் எது? மூன்றாம் கேள்வி, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் திறவுகோல் அதிகாரம் எது? மூன்றாம் கேள்வி, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் திறவுகோல் அதிகாரம் எது? இக்கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.